ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பார்ட் 1ல் ஆல்ரெடி மொட்டை அடித்த வரைக்கும் சொல்லியிருந்தேங்க. இது வந்து பார்ட் 2. சாருக்கு காது குத்துறது. சார் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மச்சானோட போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணி தாய்மாமாவுக்கு வந்து மாலை போட்டு தான் மாப்பிள்ளை மாலை போட்டு மனையில் உட்கார வைக்கணும். 2 தாய்மாமாவுக்கும் தம்பி மாலை போட்டான். அப்புறம் சாருக்கு காற்று குத்துற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் ஓயவே இல்லை, ஒரே அழுக. 2 மாமாவும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக செல்லை கில்லை கொடுத்து சாரை ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சாக வந்து ஆரத்தி எடுக்கிறது தான் ஃபைனல். எல்லா இடத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு இதுதான் வந்து முக்கியமான சடங்கு. இது முடித்ததுக்கப்புறம் சாருக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மாலையை கட்டிட்டு தம்பி அப்படின்னு சொன்னோடனே தாய்மாமா தான் கட்டணும் இல்லையா, அதுவும் முக்கியம். அதனால் தாய்மாமாவை கட்ட சொல்லிவிட்டு இது வந்து வந்தவங்களுக்கு திருப்பி பழம் வச்சு கொடுக்கணும். அதுதான் மரியாதை. இல்லைன்னா வெட்டு குத்தாயிடும், பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு. சார் வந்து சின்ன சார் வந்து எல்லோரும் எங்கேஜ்டாக வச்சுருந்தாரு. இனியா கிட்ட வம்பு வளர்க்குறது இவருக்கு ஒரு வேலையாக இருக்குது. இவர் இருந்ததுனால கொஞ்சம் போர் அடிக்காமல் போச்சு. உண்மையாகவே ஏரியாவும் நல்ல ஏரியா தான். செம்மையாக வந்து ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம். இது வந்து வெத்தலை பூ பழம் பாக்கு வச்சு கொடுப்பாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். அப்புறம் அண்ணன் தங்கச்சிலாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்தால் தானே. நீலக்கலை சாரி வந்து என் பெரிய நாத்தனார், என் கொழுந்தனார் ஒய்ஃபு, நான், என் ஹஸ்பண்ட், என் சின்ன நாத்தனார், இவங்க தாங்க. இவ்வளோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து நாங்கள் எல்லோரும் ஆஜராகிடுவோம். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி, எங்கள் மாமியார் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ தானே முக்கியம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்த வேலையை மறந்துட்டோம். உள்ளே போனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. ஐயோ எதுவும் வச்சு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பியும் திவ்யாவையும் கூப்பிட்டு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு தம்பினே வருது. குட்டி தம்பியோட அப்பா இவங்க தான் வந்து ஹீரோயின் இந்த இதில். கடைசியில் பிள்ளைங்க 2மே ஃபோட்டோவே எடுக்கலை. அதுக்கப்புறம் வாங்க 2 பேர் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபோட்டோ தான் 2 பேருமே எடுத்தாங்க பேரா. அப்புறம் ஃபேமிலி செஷன். இதுதான் எங்கள் பெரிய நாத்தனார் ஃபேமிலி. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வெளியில் வந்தால் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து எங்களை மறந்துட்டிங்களா அப்படின்னு 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருந்ததே கிடையாதுங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அங்கேருந்து இன்னொரு கோவில் போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. போனால் இந்த கோயிலை விட அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க இடம். உண்மையாகவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன பசங்களை வெயிலில் கூட்டிகிட்டு சுற்றுறோமேன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏரியா வந்து செம்ம நிழல், மண்ணும் வந்து நல்லா செட் ஆகி கீழே அழகாக உட்கார்ற மாதிரி. போன உடனே நான் போனது வந்து சாம்பார் நினச்சி தாங்க போனேன். ஏன்னா என் நாத்தனார் பையன் வந்து சாம்பார் தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அங்கே போனால் தான் தெரியுது நான்வெஜ்ஜுன்னு. அடிச்சதுரா லக்கு அப்படின்னு எல்லோரும் பரதாவை போட்டு விரித்து உக்காந்தாச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே ஜாலியாக இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ் அது எங்கேயாவது வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி கிளம்பி ஜாலியாக இருக்கணும்னு இதை பார்க்கும்போது அப்படி தோணுது. எல்லோரும் இப்படி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு எல்லா சமையலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, ரைஸு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி கிரேவி எல்லாமே வந்து பொண்ணோட அண்ணனே செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு வேலையே இல்லை. அதனால் எல்லாத்தையும் வந்து அது என்னமோ தெரியலங்க, நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து சமைச்சாலும் இந்த டேஸ்ட்டு நமக்கு வரவே வராது. ஆனால் இது ஃபுல்லாக சமைச்சது எல்லாமே ஜென்ஸ் தான். அதில் உப்பு பார்க்கல, உரப்பு பார்க்கல, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே வந்து காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததே ஒழிஞ்சு அதுவுமே வந்து ஜென்ஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. லேடிஸ்க்கு தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. மற்றபடி குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜென்ஸு சமைச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாகவே இருந்தது. ஐயோ இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்காங்க, நம்ம என்னடா சமைக்கிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் வழித்து நக்கிட்டு என் பசங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு சிக்கன் மட்டன்லாம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து பசங்களும் அங்கே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏரியா அப்படி இருந்தது, வெயிலே தெரியாமல் நல்ல காத்தோட்டம். எல்லோரும் ஒன்றா ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் போன மாதிரி இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா வருஷத்தில் ஒரு நாள் போகணுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது காலையில் 6 மணி, திரும்ப ரிட்டன் இப்போ 6 மணி. ஆனால் ஒரு 6:30 கூட ஆகலை, எப்படி இருட்டாயிடுச்சு பாருங்கள். இது ஜெயங்கொண்டம் கடத்தெரு. இதுதான் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற வழியில் வந்து டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எல்லாருக்கும் அந்த கறி சாப்பாடே மிதந்துக்கிட்டு இருந்ததுனால சரி டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு போயிட்டுருக்கும்போது நாங்கள் காலையில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகணுன்னு நினச்சோம். ஆனால் டைம் இல்லாதனால போக முடியல. திருப்பி வரும்போது கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு செம்மையாக இருந்ததுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. டாட்டா பாய் பாய்.